சாவித்ரி அம்மா, நீங்க என்ன கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த உலகத்துல நான் வேற யார வேணாலும் எதிரியா நினைப்பேன். ஆனா நந்துவ மட்டும் நான் எதிரியா நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அவர் மேல உயிரையே வச்சிருக்கேன். அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் போலீஸ் கையில சிக்க கூடாதுன்னா அவரை தேடி கண்டுபிடிச்சி அவரை நம்ம பாதுகாப்புக்கு கொண்டு வரணும். அதனால அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தாமா எனக்கு உதவி பண்ணணும். நந்து போலீஸ் கையில சிக்காம உயிரோட எங்கேயாவது சந்தோஷமா வாழணும்னா முதல்ல அவ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாகணும். அதனால இப்போதைக்கு இவ என்ன சொல்றாளோ அதை கேட்போம். என்ன சாவித்ரி அம்மா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. நந்துவை காப்பாத்தணும்னா அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாதான் முடியும். அது நீங்க மனசு வச்சாதான் நடக்கும். ரூபா, என் பிள்ளைய நான் ஒரு தடவையாவது என் கண்ணால பார்க்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுமா. சொல்றேன். இப்போ நந்து எந்த ஊர்ல இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். என்னம்மா சொல்ற? நந்து எந்த ஊர்லமா இருக்கா? அவன் எப்படி இருக்கா? நான் அவனை உடனே பார்க்கணுமா. வாமா, நம்ம 2 பேரும் போய் அவனை பார்த்துட்டு வரலாம். இருங்க இருங்க இருங்க, என்ன இவ்ளோ அவசரப்படுறீங்க? இப்போ நந்து எந்த ஊர்ல இருக்காருங்கிறத மட்டும் தான் பிரியா என்கிட்ட சொன்னா. பிரியாவா? அதான் உங்க பிள்ளைய கொலை பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்காளே, இப்ப போலீஸ் லாக்அப்ல இருக்காளே, அந்த பிரியா தான். அவ சொன்ன உண்மையா இருக்குமா? இருக்கும். ஏன்னா நந்துவ கடைசியா பார்த்தது அந்த பிரியா தான். அவ சொன்ன இடத்துக்கு நானே கூட தேடி போய் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். என்ன நந்து இன்னும் என்ன விரோதியா தான் நினைச்சிட்டு இருக்காரு. நான் அவரை நல்லபடியா கவனிச்சுக்கணும், காப்பாற்றணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் தான் அவர் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ நான் மட்டும் அவரை தனியா தேடி போனேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் என்னை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சுப்பாரு, என் முன்னாடியே வரமாட்டாரு. ஆனா உங்க புள்ள கொலகாரனா போலீஸ் கிட்ட சிக்கி சீரழியறதுக்கு அந்த நந்தினி தான் காரணம். அவர் போலீஸ்க்கு பயந்து ஓடி ஒளியறதுக்கும் அந்த நந்தினி தான் காரணம். ஆனா உங்க புள்ள என்னடானா அந்த நந்தினி தான் நல்லவ, அந்த நந்தினி குடும்பம் தான் நல்ல குடும்பம்னு நினைச்சுக்கிட்டு என்ன விரோதியா பாக்குறாரு, கெட்டவளா பாக்குறாரு. அடி பாவி, ஒன்னால தானடி நந்தினி கூட என் புள்ள சேர்ந்து வாழ முடியாம இப்படி தலைமறைவா சுத்துறா. நீ நல்லவ மாதிரி நடிக்கிறியா? என்ன சாவித்ரிமா திரும்பவும் யோசிக்கிறீங்க? இல்ல ரூபா, நீ அவனுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்க. இப்ப அவனை தேடி கண்டுபிடிச்சு அவங்கிட்ட உன்னை பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேம்மா. ஏண்டி கிழவி, நீ உன் பிள்ளைகிட்ட என்னை பத்தி நல்ல விதமா சொல்ல போறியா? உனக்கு எப்பவுமே அந்த நந்தினி தானடி நல்லவ. முதல்ல உன்னை வச்சு உன் பிள்ளைய மடக்கிறேன், அப்புறமா உன் கதையை முடிக்கிறேன். என்ன ரூபா, நந்துகிட்ட உன்னை பத்தி நல்ல விதமா சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? உன் மேல சத்தியமா சொல்றம்மா. முதல்ல என் புள்ள இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போமா. இருங்கம்மா, கூட்டிட்டு போறேன். உங்க புள்ள இப்ப எந்த ஊர்ல இருக்காருங்கிறது மட்டும் தானே எனக்கு தெரியும். எந்த ஊர்ல இருக்காமா? அந்த பிரியா நந்துவ கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணால, அந்த ஊர்ல தான். அந்த ஊரோட பேரு செஞ்சோலை, ஆந்திரா பார்டர் கிட்ட இருக்கு. அநேகமா இன்னும் நந்து அந்த ஊர்ல தான் இருக்கணும். நான் உங்களை அந்த ஊருக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க போய் அந்த ஊர் முழுக்க நந்துவை தேடுங்க. அவர் உங்களை பாத்துட்டாருன்னா நிச்சயமா வெளியே வருவாரு. அவர் எங்க தங்கி இருக்காருங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுவாரு. நீங்க உடனே அந்த தகவலை எனக்கு சொல்லி அனுப்புங்க. நான் அங்க வந்து உங்க 2 பேரையும் பத்திரமா போலீஸ் கிட்ட இருந்து பாதுகாத்து எங்கேயாவது அனுப்பி வச்சிடுறேன். நீங்க 2 பேரும் அங்க போய் நிம்மதியா இருங்க, சரியா? பேய் கூட பழக்கம் வச்சுக்கிட்டா சுடுகாட்டுல படுக்கிறதுக்கு கூட பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என் புள்ளைய பார்க்கணும்னா இவ சொல்றத கேட்கறத தவிர வேற வழியே இல்ல. என்ன சாவித்திரியம்மா திரும்பவும் யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா, என் புள்ளைய நான் பாக்கறதுக்கு நீ எதை சொன்னாலும் நான் செய்யறம்மா. இப்படிதான் புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும். ரோபா, ஒரு விஷயம் கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டிய? என்ன சொல்லுங்க. இல்ல, இப்ப நந்தினி எங்க இருக்கா, எந்த இடத்துல இருக்கான்னு உனக்கு தெரியுமாமா? ஏன் கேக்குறேன்னா, நந்தினிய ஒரு தடவை பார்க்கணுமா. அவளை கடைசியா
மரக்காணத்துல ஒரு கோயில்ல தான் பார்த்தேன். அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பத்துல தான் ஒரு ரவுடி பொம்பளை அவளை அடைச்சு வச்சிருந்தாமா. ஆமா ஆமா, நீங்க கூட அத போலீஸ் கிட்ட போய் சொல்லி போலீஸ் வந்து அந்த குப்பை முழுக்க வலை போட்டு தேடி பெரிய பிரச்சனையே பண்ணிட்டீங்க போல இருக்கே. ஆனா அன்னிக்கு நந்தினி அந்த குப்பத்துல இல்லம்மா. ரவுடி பொம்பளை வேற இடத்துல கொண்டு போய் மறைச்சு வச்சிட்டாமா. ரூபா, எனக்கு என்ன தோணுதுன்னா நீதான் நந்தினிய எங்கேயோ அடைச்சு வச்சிருப்பியோன்னு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சாவித்திரி அம்மா, நந்தினிய நான் தான் அடைச்சு வச்சிருந்தேன். அந்த ரவுடி பொம்பளையும் என்னோட ஆள் தான். ஆனா என்ன அனாவசியமா நந்தினி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு நான் விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு நந்தினியை பத்தி என்ன கவலை? நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த கிராமத்துக்கு போய் உங்க பிள்ளைய தேடுற வழியை பாருங்க. அதுதான் உங்க பிள்ளைக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நான் அந்த கிராமத்துக்கு எப்போ போகணும்னு முடிவு பண்ணிட்டு வந்து சொல்றேன். அது வரைக்கும் நீங்க இந்த வீட்லயே பத்திரமா இருங்க. வரட்டுமா? ஏன்பா எங்க போயிருந்த? ஏன் இவ்வளவு லேட்டா வர்ற? காலையில இருந்து உன்னை இங்க காணுமப்பா. எங்கப்பா போயிருந்த? அது அது வந்து புது ஊர் இல்லையா, அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போனேன். பார்க்குக்கு போயிட்டு கடை தெருவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சியா. ஓ, ஊர் சுத்தி பார்க்க போயிருந்தியா? ஆமாயா. ஏதாவது சாப்பிட்டியாப்பா? வர்ற வழியில ஒரு கல்யாண மண்டபத்துல சாப்பிட்டேன். அப்படியாப்பா? சரிப்பா, இந்தப்பா படுப்பா. ஏன்பா, என்னப்பா இது? அது அது வந்து ஒண்ணும் இல்லையா. ஏன்பா, உன் கை இப்படி காய்ச்சி போயிருக்கு. நீயும் காலையில போயிட்டு இப்பதான் வர்ற. எங்கப்பா போயிருந்த? என்கிட்ட எதையும் மறைக்காதப்பா. நான் வேலைக்கு போயிருந்தையா. வேலைக்கா? கையெல்லாம் காய்ச்சி போற அளவுக்கு அப்படி என்னப்பா வேலை? ஒரு இரும்பு பட்டறையில சமட்டி அடிக்கிற வேலையா. தம்பி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ யாரு, உன் பிரச்சனை என்னன்னு நான் கேட்டதுக்கு நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டேன், அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தான் ஊரு பூரா தேடிக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொன்னேன். நானும் 2-3 நாள் இருந்துட்டு பொண்டாட்டியை தேடி போயிருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ உன் பொண்டாட்டியை தேடி போவே இல்லையப்பா. என்னப்பா விஷயம்? இப்ப நீ இங்கேயே தங்கி வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்ட. ஏன்பா, உன் பொண்டாட்டியை தேடி போகணுன்ற எண்ணமே இல்லையா உனக்கு? சொல்லுப்பா. அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது என் பொண்டாட்டிக்காக தான். என்னப்பா சொல்ற? ஆமாய்யா, என் பொண்டாட்டி என்ன மாதிரி பாவம் பண்ணவல்ல. அவ ரொம்ப புண்ணியம் பண்ணவ. அதனால அந்த ஆண்டவன் அவளை எங்கேயாவது நல்ல பாதுகாப்பான இடத்துல தான் வச்சிருப்பாரு. அவளும் நல்லபடியா தான் இருப்பா. அவளை தேடி நான் ஊரூரா போகணும். அப்படி ஊரூரா போகணும்னா எனக்கு செலவுக்கு பணம் வேணும் இல்லையா. அந்த பணத்தை நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இந்த பரதேசிய நம்பி யார் பணம் கொடுப்பாங்க? அதனாலதான் நான் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி உழைச்சு கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு அவளை ஊரூரா போய் தேடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஐயா. சரியான முடிவு தான்ப்பா எடுத்திருக்க. யாருகிட்டையும் கை நீட்டி பணம் கேட்காம உழைச்சு சம்பாரிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற பாரு,
உண்மையிலேயே உன்னை பாராட்டணும்ப்பா. சரிப்பா, நீ படுத்துக்க. ஆ, சரியா? நானும் படுத்துக்கிறேன்ப்பா. ஆண்டவனே நல்லபடியா எல்லாரும் நல்ல காப்பாத்து. முருகா. நந்தினி, உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நான் உழைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால இப்ப என் கையில ஏற்பட்ட வலிய மட்டும் இல்ல, வேற எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்காக தாங்கிக்குவேன் நந்தினி, கண்டிப்பா தாங்கிக்குவேன். என்ன பிரீத்தி? ஆண்டி, எனக்கு வெளியில போய் கடை தெரு பார்க்கெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்களா? வேண்டாம் பிரீத்தி, நம்ம வெளியில எங்கேயும் போக வேண்டாம். நீ இங்கேயே விளையாடு பிரீத்தி. போங்க ஆண்டி. தாசிமத்துக்குள்ள விளையாண்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. வாங்க ஆண்டி, நம்ம வெளியில போய் எங்கேயாச்சும் விளையாடலாம். வேணாம் பிரீத்தி, இங்க ஆசிரமத்துக்குள்ளேயே எவ்வளவு இடம் இருக்கு. நீ இங்கேயே விளையாடுமா. ஏன்னா ஆண்டிக்கு இப்போ உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி நேரத்துல வெளியில போனா மதர் நம்மள தான் திட்டுவாங்க. அப்படியா? ஆமாம் பிரீத்தி. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். விளையாடுறதுக்கு வெளியே போடாதானே மதர் திட்டுவாங்க. பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை சொல்லுவீங்கல்ல, உடம்பு நல்லா ஆகணும்னு வேண்டிக்கலாமா? ஆண்டி வாங்க ஆண்டி, கோயிலுக்கு போலாம். ஆண்டி வாங்க ஆண்டி, கோயிலுக்காச்சும் போலாம். ஆண்டி வாங்க ஆண்டி. பிரீத்தி எவ்வளவு ஆசையா கூப்பிடுறா. வா போலாம். எனக்கும் சாமி கும்பிடணும்னு ஆசையா இருக்கு. வா நந்தினி போலாம். ஆண்டி வாங்க நந்தினி ஆண்டி. வா ஆண்டி போலாம். வாங்க ஆண்டி. வா நந்தினி போலாம். கோயிலுக்காச்சும் போலாம். Please போலாம் ஆண்டி, நந்தினி. வாங்க ஆண்டி. போலாம் ஆண்டி வா. வாங்க ஆண்டி. வா நந்தினி. என்ன நந்தினி, எங்க போறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் உன்னை கூப்பிடுறாங்க? மதர், பிரீத்திக்கு ஆசிரமத்துக்குள்ளே விளையாடி விளையாடி போர் அடிக்குதா, அதான் வெளியில போலான்னு கூப்பிடுறா. வேண்டாமா, வெளியில போயிலாம் அனாவசியமா சுத்தக்கூடாது. மதர், நாங்க எங்கேயும் வெளியே அனாவசியமா சுத்த போல. பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போலான்னு ஆண்டியை கூப்பிட்டேன். அதான் கோவில் நம்ம ஆசிரமத்துக்குள்ளேயே இருக்கே, அந்த சாமியை கும்பிட வேண்டியதானே? ஐயோ மதர், உங்களுக்கு மூளையே இல்ல. யாருக்கு? எனக்கு மூளை இல்லையா? ஆமா, தினமும் ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிற சாமியை கும்பிட்டா வெளியில இருக்கிற சாமி கோச்சுக்காதா? அதனால நானும் பிரீத்தியும் ஆமா. இன்னைக்கு வெளியில இருக்கிற சாமியை தான் கும்பிட போறோம். என் கூட நந்தினிய வர சொல்லுங்க மதர். மதர் ப்ளீஸ் மதர், ஆண்டி எங்க கூட வர சொல்லுங்க மதர். வர சொல்லுங்க மதர். சொல்லுங்க Please, mother, வர சொல்லுங்க சொல்லுங்க மதர். mother. சரி சரி சரி. நந்தினி, ரெண்டு பேரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. பக்கத்துல தானே கோவில் இருக்கு, கூட்டிட்டு போயிட்டு வாமா. என்ன நந்தினி? இல்ல மதர், நான் போகல. ஏமா, கோவிலுக்கு தானே போற, ஏன் வேண்டாங்கிற? இல்ல மதர், நான் ஊருக்கு புதுசு. அதுவும் இல்லாம கோயிலுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியாது. ஆண்டி ஆண்டி, கோயிலுக்கு போறது வழி எனக்கு தெரியும் ஆண்டி. நான் ஏற்கனவே போயிருக்கேன். வாங்க ஆண்டி போலாம். என்ன இது? நந்தினிய மதரே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. கரெக்ட், அவ கதையை முடிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். மதர், நந்தினிக்கு வழி தெரியாது, அதனால்தான் யோசிக்குது. பிரீத்திக்கு வழி தெரியும்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டா வம்பா போயிடும். அதனால நான் கூட போயிட்டு பத்திரமா நான் கூட்டிட்டு வந்துடுறேன் மதர். வேணா வேணா, எனக்கு தான் வழி தெரியும் சொல்லல. நீ ஒண்ணும் வருவானா, நான் கூட்டிட்டு போறேன் மதர். இந்த குட்டிச்சாத்தான் நல்ல சந்தர்ப்பத்தை கெடுக்குது பாரு. இல்ல பிரீத்தி, ஆயாவும் உங்க கூட வரட்டும். நந்தினி, தீனாவை நீ தனியா கூட்டிட்டு போறதுனால ஆயாவும் உங்க கூட வரட்டும். உங்களுக்கு வழிகாட்டின மாதிரி இருக்கும், தீனாவுக்கு ஒரு துணையாவும் ஒரு பாதுகாப்பாவும் இருக்கும். என்னம்மா யோசிக்கிற? சரிங்க மதர், நாங்க கூட்டிட்டு போறோம். ஐயா, ஆண்டி வரேன்னு சொல்லிட்டாங்க. என் செல்ல நந்தினி. பாத்தியா நந்தினி, நீ அவங்க கூட வரேன்னு சொன்னதுக்கே எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு. சரிங்க மதர், நாங்க போயிட்டு வரோம். ம், ஆயா, நீங்க கூடவே போயிட்டு கூடவே வரணும்.
ஜாக்கிரதை. சரிங்க மதர். வாங்கம்மா போலாம்.